கணவன் மனைவி என்கிறவங்க ஆடை என்கிற உதாரணத்தை நாங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறாங்கிறத பார்த்தோம். நம்மளோட ஆடையில் என்ன தேவை இருக்குங்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம உடுத்திக்கிற ஆடைக்கு என்ன தேவை இருக்குது? இந்த ஆடைக்கு இப்போ அழுக்கு போகிற ஒரு கழுவுதல் தேவையா? இந்த ஆடைக்கு ஒரு பட்டன் பழஞ்சு போச்சு, அந்த பட்டன் தேவையா? இந்த ஆடைக்கு இப்போ ஒரு வாசம் தேவை, இந்த ஆடைக்கு இப்போ ஒரு அயன் தேவை, இந்த ஆடைக்கு இப்போ ஒரு அலங்காரம் ஒன்று தேவை, இந்த ஆடைக்கு இப்படி ஒரு பெச்சு தேவை. இதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறோம் இல்லையா? ஆடை நம்முடைய கணவன் என்றால் என் கணவனுக்கு என்ன தேவை, ஆடை நம்முடைய மனைவி என்றால் என் மனைவிக்கு என்ன தேவை, என்ன தேவை அதை வேண்டி கொடுக்கணும். அவருக்கு ஒரு செருப்பு தேவை, அதை வேண்டி கொடுக்கணும். அவருக்கு ஒரு கிளிப்பு தேவை, அதை வேண்டி கொடுக்கணும். 10 கடை வச்சுக்கிட்டு நடத்துகிற அளவுக்கு ஒரு புருஷன் இருக்கிறான். ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரியை இயக்கிக்கிட்டு இருக்கிறான். 5 பேரை 10 பேரை வேலைக்கு வச்சு சம்பளம் கணக்கு பார்த்து கொடுக்குறான். அக்கௌண்டன் அறிக்கிற ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் கணக்கை பார்த்து முடித்து சரியாக பட்ஜெட்டை சரியாக கொடுக்குறான். ஆனால் வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி விஷயத்தில் கவனம் செலுத்த முடியலை. அவள் போட்டுட்டு இருந்த செருப்பு பிஞ்சு எத்தனை நாள் தெரியலை, அவள் உடுத்துக்கிட்டு இருக்கிற உடுப்பு தேஞ்சி எவ்வளவு நாள் தெரியலை, அவள் தலைக்கு வைக்கிற எண்ணெய் எப்போ தீர்ந்து போச்சுன்னு தெரியலை. ஒரு நாளைக்கு அவளுக்கு முடிக்கு எண்ணெய் வச்சு விடுவோமா, ஒரு நாளைக்கு அவளுக்கு தலைக்கு சீவி விடுவோமா? நம்ம அதே மாதிரி தான் பெண்களும். என்ன, நம்ம மாப்பிள்ளைக்கு இன்றைக்கு எண்ணெய் வச்சுடுவோம், நம்மளை மாப்பிள்ளைக்கு இன்றைக்கு கையை பிடிச்சிடுவோம், காலை பிடிச்சிடுவோம் என்கிற ஒருத்தர் நாங்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்க கொண்டு வருவது தான் ஒரு உண்மையான ஒரு பாசம். ஆடைக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்கிறோமே, நம்முடைய ஆடை மனைவி நம்முடைய ஆடை கணவனுங்கிறத நாங்கள் பார்த்து பார்த்து செய்யணும். அவங்களுக்கு என்ன தேவை, என்ன செய்யணும், அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கிறது நம்மளோட முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கையில் நம்ம யாராருக்கோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், யாரோ மனசு நோகாமல் பார்த்துக்கிறோம். நம்ம மனைவி மனசு நோகாமல், நம்ம கணவன் மனசு நோகாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு இடத்துல ரொம்ப முக்கியத்தை கவனிக்கிறது இல்லை. புருஷனுடைய ஆரோக்கியத்தையும் புருஷனுடைய மனநிலையையும் பொண்டாட்டி கவனிக்கணும், பொண்டாட்டியினுடைய ஆரோக்கியத்தையும் பொண்டாட்டியினுடைய மனநிலையையும் புருஷன் கவனிக்கணும். இது ரெண்டும் மாறி மாறி நடக்கலாட்டி நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் போகும். கேட்காம கொடுக்கிறது ஒரு முத்து மாலையாக இருந்தாலும், ஒரு வெறும் 20 ரூபாட மணி மாலையாக இருந்தாலும் ஒரு பொண்டாட்டிக்கு சந்தோஷமா இருக்கும், ஒரு புருஷனுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். கேட்டு கொடுக்கிற பல லட்சக்கணக்கான பொறுமதியான நகையை விட கேட்காம கொடுக்கிறது சந்தோஷமா இருக்கும். ஒரு புருஷன் கேட்காமலே ஒரு பொண்டாட்டி ஒரு கிஃப்ட், ஒரு பொண்டாட்டி கேட்காமலே புருஷன் ஒரு கிஃப்ட், இது ரொம்ப மகிழ்ச்சியை தரும். நம்மள மாதிரி அவளுக்கும் உணர்வுகள் இருக்குது. நாம அந்த மனைவியை கூப்பிட்டு, அம்மா உங்க உமாக்கு ஒரு உடுப்பு வேண்டி கொடுத்தா என்ன, உங்க வாப்பாக்கு ஒரு சாரணை கொடுத்தா என்ன, நீ வீட்டுக்கு காசு கொடுத்தியா, என்ன காசு, வாப்பா உமாவை கொடு, இன்னும் பணம், ஒரு ஆடை வேண்டி கொடு, உன் தங்கச்சிக்கு ஏதாவது வேண்டி கொடு, உன் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுறா இல்லையா, ஒரு அரிசி வேண்டி கொடு, ஒரு கறி வேண்டி கொடு, நீ கொடுக்குற மாதிரி கொடு, நானாக்கு கொடு, தம்பிக்கு கொடு, தங்கச்சியை கொடு, உமாவை கொடு, பாப்பாவை கொடு என்று இடைக்கிடையே நம்ம பொண்டாட்டி கையால் அவருக்கு விருப்பமான ஆட்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு நாம் ஒரு துணை நின்றால் வாழ்க்கையில் நம்மளை எப்பவுமே மறக்க மாட்டான், நம்மளை நினைச்சுக்கிட்டே வாழுவா. அதே மாதிரியாக மனைவி புருஷனுக்கிட்ட உமா கொடுப்படுத்து கொடுத்தீங்களா, உமாவை கவனிச்சிங்களா, இப்படி கேட்கறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. புருஷன் மட்டும் தேவை, புருஷனை பெத்தவள் தேவையில்லையா? ஒரு பொண்டாட்டி திடீரென்று கேட்டாலாம், உங்களோட உமாக்கு ஒரு ஒயில் சாரி ஒன்று எடுத்து கொடுப்போம்மா. அப்பாடா, என் பொண்டாட்டிக்கு எங்கள் உமாவில் இவ்வளோ பெரிய பாசமா, எடுத்து உடுத்து காரை எடுத்துக்கிட்டு கடையில் போய் இறங்கினா அந்த கடையில் போட் போட்டிருக்கி 15,000 ரூபாய்க்கு ஆடை எடுத்தால் ஒரு ஒயில் சாரி இலவசம். உங்கள் உமாவுக்கு ஒயில் சாரி அதுக்குத்தான் வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு எனக்கு உடுப்பு எடுத்து தாங்க, அப்போ உங்களோட உமாவுக்கு ஒரு சாரி வரும். திடீரென்று ஒரு பாசம் பொத்துக்கு வந்திருக்குது. நம்ம யோசிக்கணும், நம்மளோட மாப்பிள்ளைய பெற்று தந்தவ, இவருக்காக சில கதைகளை தாங்குகிற மனசு நமக்கு வந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். என்ன இருந்தாலும் நம்மளோட மாப்பிள்ளை, அவருக்கு உம்மா, அவள் தப்பாக பேசினாலும் நாம் புருஷனுக்கிட்ட இவர் போய் தண்டிக்கல, இவர் போய் ஏசல்லன்னு கோவிக்கக்கூடாது. அவர் எப்படிம்மா ஏசுவார்? உம்மாவே நம்மளோட பிள்ளை நம்மளை ஏசினா நம்ம தாங்குவோமா? அப்படித்தானே நம்மளோட புருஷனும். தவறு அவர் மாமியில் இருக்கலாம், தவறு மாமியாவில் தான். எல்லா பெண்களும் நினைக்கிற இவர் நீதி இல்லாதவர், இவர் ஊருக்கு நீதி சொல்றார், இவர் பெரிய கதை கதைக்கார், உம்மா போல செய்தா பார்த்துக்கிறிக்கார், கதைக்க வேண்டியதானே. அவன் கதைப்பானா? அவனுக்கு உம்மா இல்லவா? அவன் எப்படி கதைக்கிறது?
அவனுக்கு உண்மை தானே. அதை கொஞ்சம் யோசிச்சா எவ்வளோ பிரச்சனை தீரும் தெரியுமா? பிரச்சனையை ஒப்புவிக்கிற நேரம் ரொம்ப கவனிக்கணும். அப்போ உங்களோட உமாக்கு எடுத்து கொடுங்களேன் என்று. ஒரு நல்ல மனைவி எப்படி இருப்பா தெரியுமா? உமாக்கு புடவையை செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் மாமியாக்கு. இவர் புடவை என்ன தெரியுமா? பெருநாள் வந்தால் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு போய் அப்படியே செலக்ட் பண்ண விட்டு போட்டு அப்படியே சாஞ்சி நின்றுவார். எல்லாம் செஞ்சது பிறகு அவ நீ ஒன்றை தூக்கி இன்னைக்கு உமாக்கு இன்னாடிக்கு உமாக்கு எடுத்தவங்க உமாக்கு ஏன்னா உன்னை மனைவியை கூட்டிக்கு போய் உடுப்படுத்தி உன்னை உமாவை ஏற்றிக்கு போய் உடுப்படுக்கணும்னு நீ யோசிக்கலையே. எவ்வளோ ஆசை இருக்கும். கிளவி என்றாலும் ஆசை இல்லாமல் போகுமா? நாம் அதே ஆட்டோவில் அதே காரில் உமாவையும் கூட்டிகிட்டு போய் உமா அப்படியே பிரித்து ஒரு 50 புடவையை போட்டு பாருமா, எடுமா மாமி, நீங்கள் வந்து பார்த்து எடுங்க மாமி, உங்களுக்கு பிடிச்சத எடுங்க மாமி, இதை விட நல்லது இன்னரிக்கு மாமி, இதை எடுங்க மாமி. புருஷன் சந்தோஷப்படுவான், என் பொண்டாட்டி உமாவை எப்படி பார்க்குறா. அந்த ஒரு நம்முடைய ஆடைக்கு தேவையானதை கொடுப்பது நம்முடைய ஆடையோடு நாம் நெருங்கி இருப்பதற்கான அடையாளம். புருஷனுக்கு தேவையானதை கொடுத்து பொண்டாட்டிக்கு தேவையானதை கொடுக்கணும். நம்மளோட மனைவி கிட்ட என்ன, உமாக்கு உடுப்படுத்து கொடு, உன்னோட பாப்பாக்கு காசு கொடு, உன்னோட தாத்தாக்கு இப்படி ஒரு உதவியை செய்யு. அவன் மனசார மன்னிச்சு மனசார ஏற்றுக்கிட்டு உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்குவா. என் புருஷன் எப்படியெல்லாம் செய்கிறான், என்னையும் பார்த்து என் குடும்பத்தையும் பார்க்குறானே, அது ஒன்றும் பெரிய செலவு கிடையாது, சின்ன ஒரு விஷயம், வசதி வரும்போது செஞ்சிருங்க, இல்லாட்டி விட்டுடுங்க, அவ்வளோதான். இதை செய்தால் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. அதே மாதிரி தான் பேசும்போது, பொண்டாட்டிக்கிட்ட பேசும்போது பொண்டாட்டிட உம்மாவை பொண்டாட்டிட வாப்பாவை அவகிட்ட பேசும்போது மரியாதையாக பேசணும். அபுஜஹில் எவ்வளவு மோசமானவன், அபுஜஹில் எவ்வளவு கேடுகட்டவன். இக்ரிமா இஸ்லாத்துக்கு வர்றாருங்கிறது தகவல் வந்தாச்சு. இக்ரிமா இஸ்லாத்துக்கு வர்றார், அபுஜஹிலுடைய மகன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு முன்னால அபுஜஹிலை திட்டாதீங்கன்னாங்க. அபுஜஹில் திட்டப்பட வேண்டியவன், அபுஜஹில் நாசமா போக வேண்டியவன் தான். ஆனால் மகனுக்கு முன்னால் அவரை திட்டாதீங்க என்றால் எவ்வளவு ஒரு நல்ல மனசு வேணும் அதுக்கு. அவன் மோசமானவன் தான், அவன் பிள்ளை மனசு வந்துடக்கூடாது இல்லை. அவன் பிள்ளைக்கு முன்னால் அந்த ஆளை திட்டாதீங்கன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நமக்கு மாமனாரோடு கோபமாக இருக்கலாம், மாமியாவோடு எரிச்சலாக இருக்கலாம், மச்சானோடு சண்டையாக இருக்கலாம். ஆனால் பொண்டாட்டிக்கு நானா, பொண்டாட்டிக்கு வாப்பா, பொண்டாட்டிக்கு உம்மா, அவளுக்கிட்ட பேசும்போது மரியாதை வச்சு பேச பாருங்க. அந்த நாய் சொல்கிறான், பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறார் ஐ வாப்பாவை, அந்த நாய் சொல்கிறான், அவன் மனசு எவ்வளவு வேதனை பண்ணும். அவன் நாய் தான், அது வேற விஷயம், ரொம்ப மோசமானவன் தான். அதை யார்கிட்டையாவது சொல்லலாம், பொண்டாட்டிக்கிட்டே சொல்லலாமா? அந்த நாய் சொல்கிறான், இப்படி சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அவகிட்ட சொல்லலாம், உங்கள் வாப்பா இப்படி கழிச்சு போட்டார், எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, உங்கள் வாப்பா இப்படி பேசிட்டாரு. அவள் இப்போ உங்களை விட ஆத்திரப்படுவா, அவர் இந்த வளவுக்கே வரக்கூடாது, அப்படி சொல்லுவா. அதே மாதிரி தான் புருஷன் வந்த புருஷன்கிட்ட பொண்டாட்டி அடையாளப்படுத்துவா. வந்தாலும் வெறும் வந்த உடனே ஒரு பொண்டாட்டி புருஷன் எப்படி நடந்து கொள்ளணும், புருஷன் வந்த உடனே வீட்டுக்கு வந்த புருஷனை முதல்ல வரவேற்று அவருடைய மனநிலை என்னங்கிறத டெஸ்ட் பண்ணணும். வாங்க இருங்கன்னு புன்முறுவலோடு வரவேற்கணும். வாங்கப்பா இருங்க, ஏன் லேட்டு, ஏதாவது குடிக்கிறீங்களா, சாப்பாட்டை வைக்கட்டுமா, டீ குடிக்கிறீங்களா, கூலா என்னன்னு தெரியா, தண்ணி தெரியா, ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்குது, இல்லை ஏதோ ஒரு கவலையில் வந்திருக்கிறீங்க. இதை கண்டுபிடிக்கிற பொண்டாட்டியும் மனைவி முகத்தை பார்த்துட்டு ஏம்மா தலை இடிக்குதா, காய்ச்சக்காயுதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கே, ஏதாவது தீட்டு வந்துட்டா, பிரச்சனையா இருக்குதா, ஏம்மா அன்னைக்கு சமைக்க தேவையில்ல கடையில் எடுப்போமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்குற ஒரு புருஷனாகவும் நாம் வாழ்ந்தால் சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கணும். இது எதையுமே பார்க்கறது இல்லை. நம்ம எரிச்சலை நாம கொட்டுறோம், அவன் மனசை பார்க்கறது இல்லை. அவ எரிச்சலை அவ கொட்டுறா, நம்ம மனசை பார்க்கறது இல்லை. அந்த ஆள் வரும்போது வாங்க, வரத்தானா அந்த ஆள் வந்துட்டு அவன் வீட்டுக்கு தான் வரான், ஆனாலும் ஒரு சவண்டு வாங்க, அப்பவே அவனுக்கு விளங்கிடும் சம்திங் ராங், டபுள் ஆயிரும். என்னன்னு கேட்பா, உம்மா வந்து நாய் கத்துற மாதிரி கட்டி போட்டு போறான். அப்போ அவன் நாய்க்குட்டி தானே, பாஞ்சி கடிப்பான், விளங்கிட்டான். அப்போ அப்படி இல்லாமல் மாமி வந்தாங்க, அதையும் எப்போ சொல்லணும், வந்தோடனே சொல்லிடக்கூடாது. வந்தோடனே உட்கார வச்சு ஏதாவது கொடுத்து, தலைவாணை மந்திரம் என்று சொல்லுவாங்க, தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தலைவாணை மந்திரம். தலையாணை மந்திரம் என்றால் என்ன தெரியுமா? கணவன் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் சாதிக்கிறது, நல்லா இருக்கிற நேரத்தில், மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் அவராக கேட்குற அளவுக்கு நாம் நடந்துக்கிறது.
அவரே கேட்குற அளவுக்கு நம்ம ஆக்ஷன், நம்முடைய பிஹேவியர், நம்முடைய இமோஷனை மாற்றிக்கொள்ளணும். இங்கே வாங்க, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. இல்லை இல்லையே, ஒன்றும் இல்லையே. இல்லை நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி இங்கே வாங்கம்மா, என்னம்மான்னு அவர் கேட்குற அளவுக்கு முதல்ல நடங்க. இல்லை அது ஒன்றும் இல்லை, இல்லைம்மா செல்லுமா, ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கு, எனக்கு தாங்குது. இல்லை இல்லை உங்களோட உம்மா இப்படி பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இப்படி சொல்லி பாருங்கள், நீதி கிடைக்கும். உங்கள் உம்மா வந்தா ஞாயிற்றுக்கிழமை கத்தி போட்டு போனா, ஒன்று நான் இருக்கணும், இல்லாட்டி அவள் இருக்கணும். அவன் சொல்லுவான், 2 பேரும் போங்க, நான் இன்னொன்று கொண்டு வர போகிறேங்க. ப்ளீஸ் 2 பேரும் கிளம்புங்க. அப்போ நம்ம பேசும்போது பாசிட்டிவாக பேசணும். பாசிட்டிவாக பேசுறது நல்ல விஷயம், நெகட்டிவ் பேச்சு இருக்கக்கூடாது. விளங்கிட்டா? அப்போ இந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.